இப்படி ஃபார்மர் ஏழை விவசாயின்னு வச்சுக்கலாம். அவரால் ஒரு சாதாரண வாழ்க்கை கூட வாழ முடியல. ஆனால் விவசாய நிலம் கிடக்குது, அதில் விவசாயம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல தோண்டுனா தண்ணி வரும்னு பார்த்தா பெட்ரோல் வந்துடுச்சு. தண்ணி வரது போல பெட்ரோல் வந்து எப்படி இருக்கும்? அந்த ஏழை விவசாயியோட வாழ்க்கை மறுநாள் வந்து பயங்கர செல்வந்தனாக மாறிடும், பயங்கர ரிச். ஸோ இவ்வளோ நாள் ஒரு கட்டை வண்டி மாதிரி போயிட்டு இருந்தவன் இப்போ பணக்காரன் ஆனவொன்னே என்ன பண்ணுறாரு? நேராக போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டார், நல்ல பென்ஸ் மாதிரி ஒரு கார். பந்தா ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டார். அவர் பந்தா வாங்கின பிறகு என்ன பண்ண, பந்தாவை காமிக்கணும்ல. தன்னுடைய வில்லேஜில் கார் எடுத்துகிட்டு போகிறார். போகிறவர் கேஷுவலாக ஓட்டுறார், அங்கிட்டு திரும்புகிறார், அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுகிறார். காரில் போகிறவர் கூப்பிட்டு பேசுவார், இவர் பேசுவார். என்ன காரணம்? காமிக்கணும்ல, காரில் போகிறோம் அப்படின்னு கேட்டா பந்தாவான கார் வாங்கியாச்சு, சொத்துக்காரர் ஆகிட்டார். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹலோன்னு சொல்கிறார். அவர் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் எல்லா பக்கமும் திரும்பி ஹலோன்னு சொல்கிறாரு. டிராஃபிக்கும் ஹெவியாக இருக்குது, ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணல. இந்த கொஸ்டின் கேட்டு ஏன் ஆக்சிடென்ட் பண்ணல தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ரீசன் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணல? அவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறான், ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்து ஓட்டுறான். ஆனால் இப்போ தான் அவன் வாழ்க்கையில் செல்வத்தை பார்க்குறான். ஆனால் அப்படி கேஷுவலாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஹலோ சொல்லிட்டு போகிறான். நான் ஆக்சிடென்ட் பண்ணல. ஏன்னா அந்த காருக்கு முன்னாடி 2 குதிரையை கட்டி வச்சிருக்கான். அவன் வந்து ஒரு விவசாயி, அவனுக்கு என்ன வண்டினா 2 குதிரை ஃப்ரண்ட்ல இருக்கணும், அந்த மாடு இருக்கணும். புது கார் வாங்கி வச்சு ஓடுறது என்ன பண்ணிட்டான்? குதிரையை கட்டி வச்சாச்சு. ஸோ பல குதிரை பவர் அந்த வண்டிக்குள்ளாரே இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத்தான டிரைவர் இருக்கு. இப்போ என்னது, ஒரு குஷன் சீட் போட்ட ஒரு மாட்டு வண்டி தான். ஸோ ஹிஸ் சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் லைக் நார்மல் புல்லட் கார்ட் டிரைவிங் தான் இங்கே. அப்போ அவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அவன் சாதிக்கிற விஷயங்கள் வேற. அப்போ இனிமேல் ஜாஸ்தி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்குள்ளார பல ஹார்சஸ் இருக்கு. இந்த ஹார்சஸை எப்படி ஆப்ரேட் பண்ண அந்த ஹார்ஸை நீங்கள் ஸ்பீடாக ஓட்ட முடியுங்கிறது பார்க்குறது தான் இந்த கிளாஸஸ். கிராஷ் கோர்ஸில் என்னுடைய இன்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹவு கேன் யூ இம்ப்ரவைஸ் த கண்டென்ட் வாட் யூ ஹேவ் ஃபார் ப்ரெசென்டிங் இன் யுவர் எக்ஸாமினேஷன். கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அவன் என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு கீ பாயிண்ட் என்ன, அதை மட்டும் டக்குன்னு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த கொஷினுக்குரிய எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் அ ப்ராப்ளம். அது இல்லாமல் பெட்ரோல் கிணறு இருக்கிறது, பெட்ரோலை கூட பெட்ரோல் டேங்க்ல அவன் ஊற்றலை. என்ன காரணம்? ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வேணாம்ல. ஆமாம், பெட்ரோலுக்கும் ஓனர் அண்ட் குதிரைகளுக்கும் ஓனர், அதாவது உள்ள இருக்கக்கூடிய என்ஜின், ஹார்ஸ் பவர் என்ஜினுக்கும் ஓனர் இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே எக்ஸ்டர்னலாக தேவைப்படுது. எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளார இன்டர்னலாகவே எல்லா விஷயங்களும் இருக்குது. அது இம்ப்ரவைஸ் பண்ணி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறது தான் மேட்டர். தட்ஸ் வாட் தி இன்டென்ஷன் ஆஃப் this crash course. Hope this 45 days, it's not only challenge for you, it's challenge for me also. I work around 14 hours a day to make the content ready for you now and then. So you also support with me so that you too practice along with me. You can win the exam single shot. Let's see.